இந்தியை ஏழை எளிய மாணவர்கள் படிக்காமல் திமுக அரசு தடுக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்குறேன், இந்தியை எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம், இந்தியை மட்டுமல்ல எந்த மொழியை எங்கு வேண்டுமானாலும் படிக்கலாம், அதை யாரும் தடுக்க போகிறதில்லை. அதுக்கு தான் இந்த இந்தி பிரச்சார சபாங்கிற உதாரணத்தை சொன்னேன். இரண்டாவது, இந்தி மட்டுமல்ல அனைத்து மொழிகளையும் படிப்பதற்கும் இங்கே தடை கிடையாது, அனைத்து மொழிகளையும் படிப்பதற்கு இங்கே தடை கிடையாது. அந்த உதாரணத்தையும் சொன்னேன். என்ன பிரச்சனை இப்போ யாருக்கு இதில் நஷ்டம்? இந்தியை திணிப்பதில் நாம் தடுக்கிறோம் என்பதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. நீங்களா இந்தின்னு சொல்லிக்கிறீங்க, நாங்கள் பட்டியலில் உள்ள எல்லா மொழியும் சொல்கிறோம், நாங்கள் படிச்சுக்கிறோன்ற. நீங்கள் இந்தியை மட்டும்தானே படிக்கக்கூடிய வேலையை பண்ண வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் மும்மொழி கொள்கை கொண்டு வர நோக்கமே வேறு ஏதாவது தெலுங்கு படிக்கிறதுக்கு நாங்கள் தடையாக இருக்க போகிறோம்னு சொல்கிற விஷயம் இல்லையே. நீங்கள் கிருஷ்ணகிரியில் இதை தெலுங்கு மீடியமே தமிழக அரசு நடத்துது, உருது மீடியமே தமிழ்நாட்டில் இருக்க, உருது பேசக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, தெலுங்கு மீடியம் இருக்கிறது, அது பிரச்சனை இல்லை. இப்போ வட இந்தியாவில் மும்மொழி கொள்கைன்னா எந்த மொழியை கற்றுக் கொடுப்பீங்க? அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத்லேயோ மற்ற மாநிலங்கள்லையோ 2 மொழி கொள்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு.